சவுதி அரேபியா ஏன் அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுத்தது? அதை பேச சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். கொத்தார் ஏன் பேஸ் கொடுத்தது? இஸ்லாமிய நாடு தானே, ஈரான் இஸ்லாமிய நாடு தானே. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இஸ்லாமிய நாடு தான். ஒரு இஸ்லாமிய நாடு இன்னொரு இஸ்லாமிய நாடு பேஸ் ஏன் கொடுத்தாங்க? சிரியால இருக்க தீவிரவாதியை வந்து ஆதரவு ஏன் கொடுக்குறாங்க சவுதி அரேபியா? அவங்கள பத்தி பேச மாட்டேங்கிறீங்களே. இந்திய அரசு உங்களுக்கு கிள்ளுக்கிறியா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு யாரோனாலும் பேசலாமா? சரி, அங்க இருந்து அமெரிக்கால இருந்து ஒருத்தர் நாங்கள் சைனாவை தவறுதலாக வளர்த்து விட்டோம், அதே போல் இந்தியாவையும் வளர்த்து விட மாட்டோம். வளர்த்து விடுறதுக்கு நீ உங்க வீட்டு செல்லப்பிராணியா என்ன? அதுதான் இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சரியான பதில் கொடுத்தாரு. யாரோட தவறுகளால் இந்தியா வளரவில்லை, எங்களோட முயற்சியால் நாங்கள் வளர்ந்தோம் அப்படின்ட்டு. அதே போல இந்திய பெருங்கடல் விஷயத்திலையும் ஒரு வார்த்தை சொன்னார் அவரு. உலகத்திலேயே ஒரே கடலுக்கு தான் ஒரு நாட்டின் பேர் கொடுக்கப்பட்டுள்ளது, ஏன்னா அந்த நாடு அந்த கடலின் மையத்தில் இருக்கிறது. அந்த கடலின் பேர் இந்திய பெருங்கடல், அந்த நாட்டின் பேர் இந்தியா அப்படின்ட்டு. கிறிஸ்டோபர் லண்டோ அப்படின்னு சொல்லி ஸ்டேட் டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி வந்து பேசுனதுக்கு ரைசியானா டயலாக்ஸ்ல. ஏன் ஈரானோட துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதாபி வந்து கூட தான் பேசிட்டு போனாரு.